அதாவது சார் பாஜகவுடைய கூட்டம் சார் இது. வாக்குச்சாவடி முகவர்களுடைய கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒரு தேசிய தலைவர், உள்துறை அமைச்சர் மாண்புமிகு ஐயா வந்து அமித்ஷா ஐயா வந்து அந்த தொண்டர்கள்ட்ட உற்சாகம் ஊட்டுறதுக்காக தகவல்களை சொல்லிட்டு போகிறாரு. என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய அளவில் வேலை செய்யணும், முகவர்கள் உற்சாகமாக இருக்கணும், பாஜக பல மாநிலங்களுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமே ஹீரோவே வாக்குச்சாவடி முகவர்கள் தான் அப்படின்ற அடிப்படையில் என்டிஏ கூட்டணிக்கு வலு சேர்க்கிற விதத்தை, தன்னம்பிக்கை ஊட்டுற விதமாக தான் அவர் பேசியிருக்கிறாரு. இதில் இன்னும் பல்வேறு விஷயங்கள் அதில் சொல்லியிருக்கிறார். ஏன் அதெல்லாம் இவங்க பார்க்கலன்னு எனக்கு தெரியல. அதாவது குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல், இதை தமிழக மக்கள் இந்த ஆட்சி மேலே, திராவிட மாடல் ஆட்சி மேலே கோபமாக இருக்கிறாங்க. மக்கள் நலனை விட மகனினுடைய நலனுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது இந்த திராவிட மாடல் அரசு அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் அவர் வச்சிருக்கிறார். அதெல்லாம் ஏன் பார்க்கல? ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது எப்படி உண்மையாகும்? என்டிஏ கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணியில் எதுடா சொல்லுவாங்க அதை பிரச்சனையாக்குவோன்னு. அது என்ன, அப்படி என்ன உங்களுக்கு அவசரம்? ஐயா சானவாஸ் சொல்கிறாங்களே, என்ன இப்போ நீங்கள் வந்து காலமுச்சோட 21 பெரும்பான்மையாக 21 இந்த 4.5 ஆண்டுகளில் கூட்டணியோடையே நீங்கள் வந்து தக்க வச்சுக்கிட்டு ரொம்ப பெருமை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. அந்த கூட்டணி தலைவர்கள் இந்த ஆட்சியை பற்றி எத்தனை விமர்சனங்கள் வச்சாங்க? கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வைக்கலையா? காங்கிரஸ் தலைவர்கள் வைக்கலையா? வேல்முருகன் வைக்கலையா? ஐயா வைகோ வைக்கலையா? அத்தனை குற்றச்சாட்டையும் வச்சுக்கிட்டு தாங்கிக்கிட்டு தானே நீங்கள் தேர்தலில் கிடக்குறீங்க. அப்போ தேர்தல்ன்றது ஒரு, அதாவது ஐயா அண்ணா, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னார், அதாவது 67 தேர்தலில் ராஜாஜியோட கூட்டணி வச்சுக்கிட்டு சொன்னார், ஒரு கருத்து சொன்னார். அதாவது தேர்தல் கூட்டணி என்பது திருமண பந்தம் அல்ல, அது வந்து ஒரு அரசியல் அவசியம், ஒரு உடன்பாடு. இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணுன்ற அந்த ஒற்றை புள்ளியோட பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சிருக்குது. அவ்வளோதான் சப்ஜெக்ட். ஆட்சி அதிமுக பெரும்பான்மையாக அமைகிற பொழுது அதிமுக தலைமையில் தான் ஆட்சின்னு ஐயா எடப்பாடியார் சொல்றார். ஐயா அமித்ஷா என்ன சொல்றாரு? கூட்டணி ஆட்சின்றாரு. இதுல முரண் ஒண்ணுமே இல்லை. அணுகுமுறைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை. அவர் தேசிய தலைவர், அப்போ பல்வேறு இடங்களில் பாஜக கூட்டணி ஆட்சி முறைகளை தான் அவங்க ஆட்சி செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவர் சொல்கிறார். ஆனால் தேர்தலுக்கு பிறகு பேச வேண்டியது கூட்டணி ஆட்சியா அதிமுக ஆட்சியா? அதை அதிமுக தன்னுடைய கருத்தை வந்து விட்டு தராது. அதிமுக ஆட்சி தான் அப்படின்றத ஐயா பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இன்றைக்கு பரப்புரை முழுவதும் சொல்கிறார். அது அமித்ஷாஜிக்கு தெரியும். அப்போ தேர்தலை எப்படி சந்திப்பது, தேர்தலை எப்படி முன்னெடுத்து திமுகவை எப்படி அப்புறப்படுத்துவதுங்கிறதுல தான் கவனம் செலுத்துகிறாங்க பாஜகவும் அதிமுகவும். இதில் வாக்கு சதவீதம் 39%, அதுதான் நிதர்சனம், அதுக்கு மேலே வாக்குகள் வாங்க மாட்டாங்கங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அதையும் கடந்து கடந்த முறைகளில் அதிமுக எத்தனை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கிற பொழுது எப்படி வாக்கு சதவீதத்தை எடுத்தார்களோ அந்த வாக்கு சதவீதத்தை இன்றைக்கு பாஜக அதிமுக தலைமையிலான கூட்டணி பெரிய அறுவடை பண்ண போகிறாங்க. என்ன காரணம்னா இந்த ஆட்சியினுடைய அவலம் எப்படி இருக்குது. மக்கள் நம்பிக்கை பாராட்டுறேன். இவ்வளவு முரண்பாடுகளோட மக்களோட போயிட்டு உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் நம்புறீங்க இல்லையா? இல்ல, என்ன முரண்? ஒற்றுமையான முகத்தை கொடுக்க முடியல. என்ன முரணை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க? ஒரு யூனிஃபைடு ஃபேஸை கொடுக்க முடியல. ஒற்றுமை வேணும். ஏங்க தேர்தலுக்கு இருங்க, ஒரு என்டிஏ கூட்டம் நடக்குது, என்டிஏ பாஜக கூட்டம், என்டிஏ கூட்டம்ல பாஜக கூட்டம், என்டிஏவோட தலைவர் பேசுறாரு. அப்ப அதிமுக அடிக்கடி சொல்லணும்னு என்ன அவசியம்ன்ற? தேர்தல் கூட்டணி எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் வச்சுக்கிட்டு எடப்பாடியை ஏன் சொல்லலன்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுல ஒரு காரணம் இருக்குது. நடக்கிறது பாஜக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒரு என்டிஏ தலைவர், ஒரு தேசிய தலைவர் எப்படி கருத்தை வெளிப்படுத்துவாரு? என்டிஏ கூட்டணி அப்படின்னு தான் வெளிப்படுத்துவாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் வெளிப்படுத்துவாரு. அதிமுக ஆட்சின்னு சொல்லுது. ஆமாங்க, வேற யாரும் சொல்ல கிடையாது. உங்க கூட்டணி கட்சிகள் யாரு சொல்றாங்க? இல்ல, யார் சொல்லணும்? யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக உரிமை. ஆமா, உங்க கூட்டணி கட்சிகள் ஏத்துக்கணும் இல்லையா? வேற யாரும் சொல்லணும்? சார் கூட்டணி கூட கோர் டிராவலர் வந்து சொல்லலனாக்கா அப்ப என்ன இருக்கு? என்ன ஒற்றுமை இருக்கு? சார் திருமண பந்தம் கிடையாது. அது கூட்டணி அரசியலுக்காக ஏற்கப்பட்ட ஒரு முடிவு, ஒரு ஏற்பாடு. அது தேர்தல் முடிஞ்சோட பிரிஞ்சிரும். திமுகனா ஃபெவிகால் வச்சு ஒட்டின மாதிரி எல்லா தேர்தலையும் 2006 பெரும்பான்மை வந்தப்பையும் கூட்டணி, 2021 வந்தப்பையும் கூட்டணி. சார் நான் கேட்குறேன், பாஜகவை எதிர்த்து அல்லது ஆதரித்து நீங்க இருந்திருக்கிறீங்க, திமுக எதிர்த்து இருந்திருக்குது. ஒரு ஹீரோன்னா எதையாவது
மாநில உரிமைகளை மீட்டு கொண்டு வந்து கொடுத்து நான் ஹீரோன்னு சொல்லணும். நீங்க மாநில உரிமைன்னு ஒரே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்க 4.5 ஆண்டு காலமா தமிழக மக்களை இந்த திமுக அரசு ஏமாத்தி இருக்குது. இந்த கோபம் மக்களுக்கு இருக்கு சார். அந்த கோபம் தான் இன்றைக்கு திமுகவை மக்கள் வாக்குகளின் மூலமா அப்புறப்படுத்த போறாங்க. அந்த அப்புறப்படுத்துகின்ற பணியை தான் இன்னைக்கு ஐயா அமித்ஷா சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஐயா எடப்பாடி நீங்க ஒண்ணா நிக்க மாட்டேங்கிறீங்களே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.